இப்போ வந்து விவாதம் பண்ணக்கூடாது, அதாவது வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. ஏன்னா வாக்குவாதங்கிறது உறவு முறையை வந்து நீயா நானா அப்படிங்கிற எண்ணம் தான் வந்து ஏற்படுத்து. இப்போ நான் இவ்வளோ கருத்து பேசுகிறேன், இதை போய் நான் ஒருத்தர்கிட்ட பேசணும்னு சுதந்திரமாக பேசுகிறேன். நான் அரை மணி நேரம் 1 மணி நேரம் நான் ஒரு வீடியோ 3 மணி நேரம் கூட போட்டிருக்கேன். அது வந்து ஆடியோ மட்டும்தான். அப்போ 3 மணி நேரம் நான் தொடர்ந்து பேசுகிறேன். அப்படி 2 மணி நேரம் பேசுவேன், 1 மணி நேரம், டெய்லி 3 மணி நேரம் நான் வீடியோ போடுவேன். இதை போய் நான் ஒரு மனிதரிடம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். வாக்குவாதம் தான் ஏற்படும். உறவு உறவு வந்து இல்லாமல் போயிடும். அப்போ நீயா நானா, வாக்குவாதங்கிறது என்னது? உன்னுடைய கருத்து பெரிதா, என்னுடைய கருத்து பெரிதா, உன்னுடைய நம்பிக்கை பெரிதா, எனது நம்பிக்கை பெரிதா அப்படிங்கிற அந்த வாக்குவாதம் இருக்குல்ல, அது வந்து என்றைக்குமே கூடாது. அது உறவுக்கு வந்து நல்லது கிடையாது. அப்போ நம்ம எப்போவுமே யாருக்கிட்டையும் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. இப்போ வந்து ஒருத்தர் வந்து அவருடைய நம்பிக்கை பொய்யாவே இருந்தால் கூட அவருடைய நம்பிக்கை மறுத்து பேசுவதால் அந்த உறவு இல்லாமல் போகும். அப்படின்னா நீங்கள் வந்து அவருடைய நம்பிக்கையை ஏற்றுக்கிட்டு போங்க. சரிதான், நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சந்தோஷத்துக்காக எல்லாத்தையும் எதுவுமே சொல்ல வேண்டாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல வேண்டிய தேவையில்லை. அந்த மாதிரி உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்கள் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மனித உறவு தான் மிக மிக முக்கியம். இப்போ வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க பாருங்கள், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவங்களுக்கு வந்து உறவுலாம் பெருசாக தெரியும். தான் பெருசு, என்னுடைய நம்பிக்கை தான் பெருசு, நீ உன்னுடைய உறவு எனக்கு முக்கியம் இல்லை, அதனால் என்னுடைய நம்பிக்கையை நீ ஏற்றுக்கோ, உன்னுடைய நம்பிக்கை பொய்யானது அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபடுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த உறவு அவங்களுக்கு பெருசாக தெரியாது. அது ஒரு சண்டை தான். வாக்குவாதங்கிறது என்னது? அது ஒரு சண்டை. நீயா நானா அப்படிங்கிறது ஒரு சண்டை தான். அது அப்படி இருக்கும்போது வாக்குவாதத்தில் என்றைக்குமே ஈடுபடக்கூடாது. உறவுக்கு தான் நம்ம என்றைக்குமே முக்கியத்துவம் கொடுக்கணும், மனித உறவு. அதே நேரத்தில் அப்போ என் கருத்தை நான் எங்கே தான் பேசுகிறது? சுதந்திரமாக பேசணுமா? இந்த மாதிரி வீடியோ போட்டு பேசுங்க, புத்தகமாக எழுதுங்க, ஒரு மேடை கிடச்சா அந்த மேடையில் பேசுங்க. இப்படி கருத்துக்களை சுதந்திரமாக பேசுகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அல்லது உங்களை சுற்றி உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டத்தினரை உருவாக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஜகத்குரு ஜக்கி வாசுதேவ் இருக்கிறாரு, அவரை சுற்றி அவ்வளோ கூட்டம், அவர் பேசுகிறது எல்லோரும் அமைதியாக கேட்குறாங்கல்ல. அப்போ அந்த மாதிரி உங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக ஏற்றுக்கொள்வதற்கு வழிகள் நிறைய இருக்குது. யாருமே வந்து குறுக்க வரமாட்டாங்க, உங்கள் கூட வாக்குவாதத்தில் ஈடுபட மாட்டாங்க, விதண்டாவாதம் பண்ண மாட்டாங்க. அதற்கு நிறைய வழி. இந்த மாதிரி ஊடகங்களில் வீடியோ போட்டு பேசலாம், புத்தகமாக எழுதலாம். அப்புறம் வந்து நீங்கள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டத்தினரை உருவாக்கலாம். இப்படி பல வழிகள் இருக்குது. அதை விட்டு போட்டு உங்கள் கருத்தை ஏற்றுக்காதவங்ககிட்ட போய் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா பகைமை தான் அதிகரிக்கும், உறவுகள் இல்லாமல் போகும். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு எதிராளியாக மாறிடுவாங்க. எதிராளியாக மாறும்போது இப்போ பிறரை சார்ந்து வாழ்கிறது வாழ்க்கையே சிரமமாக போயிடும். நாளை பின்ன அவங்க முகத்தை பார்த்து பேச முடியாது. நீங்கள் உங்கள் வாத திறமையால் அவங்கள வீழ்த்திட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அவருக்கு வந்து உங்களை பார்க்கும்போது ஒரு பழி உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். சிலர் அதாவது பொய்யாவே இருக்கும் அவங்க கருத்து, ஆனால் சவுண்டாக பேசி என்ன பண்ணுவாங்க, ஒரு உண்மையை பேசுகிற ஒருவரை வாத திறமையால் அடக்குவதாக நினைத்து பண்ணிவிடுவாங்க. அப்படிங்கும்போது அது ஒரு அவமானம் தானே. அதனால் வந்து அது உண்மையாகவே உண்மை வந்து ஒருத்தர்கிட்ட இருந்தால் கூட ஒரு பொய்யானவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய சத்தமாக பேசி மட்டம் தட்டி அந்த உண்மை பேசுகிறவரை மட்டம் தட்டி அவமானப்படுத்திடுவார். அப்போ அந்த மாதிரி வாக்குவாதம்னு வரும்போது அங்கே உண்மை தான் ஜெயிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அங்கே எது ஜெயிக்கும் தெரியுமா? வாக்குவாதத்தில் அந்த வன்முறை, அதிகாரம் தான் ஜெயிக்கும். யார் வந்து அதிகாரமும் ரொம்ப அதிகாரமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் ஜெயிப்பாங்க. ரொம்ப அதிகாரம் மிகுந்தவர்கள் தான் ஜெயிப்பார்கள். யார் அதிகாரம் மிகுந்தவர்கள் அப்படின்னா, இப்போ ஒரு ஏழைகிட்ட உண்மை இருக்குது, ஆனால் ஒரு பணக்காரர்கிட்ட அவருக்கு வந்து உண்மை இல்லை, பொய் தான் இருக்குது. அந்த பணக்காரரும் ஏழையும் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்கன்னா இந்த பணக்காரர் தான் ஜெயிப்பார். ஏன்னா அவர்கிட்ட அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது, அந்த வலிமை அவர்கிட்ட இருக்கும், அந்த அவர்கிட்ட இருக்கும் ஒரு பவர். ஏழை வந்து பொருளாதாரத்தை இங்கே எது வலிமை. அதனால் வாக்குவாதத்தின் மூலமாக நீ வந்து எது உண்மை தான் ஜெயிக்கும், வாக்குவாதத்தில் உண்மை தான் ஜெயிக்கணும்னு கிடையாது. இந்த அதிகாரமும் வன்முறை உணர்ச்சியும் தான் அங்கே ஜெயிக்கும். அதனால் வந்து வாக்குவாதத்திலே ஈடுபடக்கூடாது. அப்படின்னா அதுக்கு தான் பாதுகாப்பான வழிங்கிறது இந்த மாதிரி வீடியோ போடுறது அல்லது வந்து புத்தகம் எழுதுவது இந்த மாதிரி பாதுகாப்பான மாற்று வழி. இப்படி பேசுகிறதுனால உங்களுக்கு உறவு முறை கெட்டு போகாது. இப்போ என்கிட்ட பழகிறவங்க எப்போதும் என்கிட்ட பழகிட்டு தான் இருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்ககிட்ட போய் ஆனால் அவங்க என் கருத்துக்கு உடன்பட்டவர்கள்னு கிடையாது. நான் தினசரி பார்க்குறவங்க என்னுடைய கருத்துக்கு உடன்பட்டவர்கள் கிடையாது. ஆனால் அவங்ககிட்ட போய் நான் வாக்குவாதத்தில் ஈடுபட்டேன்னா அவங்க என்கிட்ட பேச மாட்டாங்க. அதனால் அவங்ககிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாதுங்கிறக்காக தான் நான் இந்த மாதிரி வீடியோ போடுறேன். அது மாதிரி புத்தகம் எழுதியிருக்கேன், ஏற்கனவே புத்தகம்லாம் எழுதியிருக்கேன். புத்தகம்லாம் எழுதி வெளியிட்டது கிடையாது, எழுதி வச்சுருக்கேன். ஒரு 2000 பக்கத்துக்கு எழுதி வச்சுருக்கேன். இது மாதிரி வீடியோ போடுறேன். அப்போ என் கருத்துக்களை நான் சுதந்திரமாக பேசுகிறேன்.
நான் யார்கிட்டையும் போய் வாக்குவாதத்தில் ஈடுபடல. அதனால் எனக்கு அருகில் இருப்பவர்கள் அல்லது எனக்கு தெரிந்தவர்கள் அவர்களோடு நான் உறவு முறையை பாதுகாக்கிறேன். அவர்களிடம் உள்ள உறவு முறையை நான் பாதுகாக்கிறேன். உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுனால தான் நான் இந்த மாதிரி. அதனால் வாக்குவாதத்தில் ஈடுபடுறீங்களா, அதை நிறுத்தணும்னு ஆசைப்படுறீங்களா, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலங்க, நான் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, முதல்ல நீங்கள் உங்கள் கருத்தை சுதந்திரமாக இந்த மாதிரி திருப்புங்க. இந்த மாதிரி பேசுனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம். உங்கள் வீடியோ, உங்கள் மைக்கு, நீங்கள் பாட்டு உங்கள் கருத்து, நீங்கள் பாட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் பேசி அதை வந்து சமூக வலைதள ஊடகங்களில் அப்லோட் பண்ணுங்கள். அதுவே நீங்கள் இந்த கருத்தை போய் உங்ககிட்ட பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட போய் நீங்கள் பேசுனீங்கன்னா போதும் சார், 10 நிமிஷத்துக்கு மேலே கேட்க மாட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கருத்து இருக்கும், அவர் உடனே நீங்கள் சொல்கிறது பொய்ன்னு வரும், அப்புறம் சண்டை வரும், உறவு முறை கெட்டு போயிடும், நாளை பின்ன அவர் முகத்தை பார்த்து சிரிக்க முடியாது. அதனால் எப்போவுமே வந்து உங்கள் கருத்துக்களை பாதுகாப்பாக பேச வேண்டும். பாதுகாப்பாக வெளிப்படுத்துவதற்கான வழிங்கிறது இதுதான். இந்த மாதிரி வீடியோ போடுங்க, புத்தகமாக எழுதுங்க. அதனால் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட நீங்கள் என்றைக்குமே வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. உறவு தான் முக்கியம், கருத்தை விட உறவு தான் முக்கியம். அதனால் ஒரு உறவை சம்பாதிக்கிறது கஷ்டம், பகைச்சிக்கிறது ஈஸி, ஒருத்தர் சண்டை போடுறது ஈஸி. ஆனால் அந்த உறவை சம்பாதிக்கிறதுங்கிறது வந்து அப்புறம் அது பாதுகாக்கணும், கடைசி வரைக்கும் பாதுகாக்கணும். எப்போ பார்த்தாலும் சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க பாருங்கள், அது ரொம்ப முக்கியம்ல. வந்துட்டான் பெரிய இவன் மாதிரி, நீங்கள் வாக்குவாதம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பார்க்கும்போதெல்லாம் பெரிய இவன் மாதிரி, பெரிய அவன் கருத்து தான் பெருசுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான், அவன் சொல்கிறது தான் சரின்னு சொல்லிகிட்டு இருப்பான் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே திட்டிட்டு நம்மளை பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுவாங்க. அதனால் கடைசியில் நீங்கள் வாக்குவாதம் பண்ணுறவராக இருந்தால் கடைசியில் நீங்கள் தனியாக தான் நிற்பீங்க. உங்கள்கிட்ட யாருமே வந்து அன்பாக பேசவே மாட்டாங்க. ஒரு அமைதியை இவர்கிட்ட பேசினாலே சண்டை வரும், அவர் ஒன்று சொல்லுவார், அவர் சொல்கிறது தான் சரின்னு அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போயிடுவாங்க. அப்புறம் நீங்கள் கடைசியில் தனிமை தான் படுத்தப்படுவீர்கள். ஏன்னா அது வாக்குவாதங்கிற ஒரு சண்டைங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. வாக்குவாதம் பண்ணாதீங்கன்னா என்ன அர்த்தம், சண்டை போடாதீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் வந்து உங்கள் கருத்து, அதே நேரத்தில் உங்கள் கருத்தை வெளிப்படுத்தவும் செய்யணும், இந்த உலகத்துக்கு நீங்கள் தெரியப்படுத்தவும் செய்யணும். அதுக்கு பாதுகாப்பான வழி புத்தகம் எழுதுவது, இந்த மாதிரி வீடியோ போடுறது, அல்லது மேடையில் நீங்கள் பேசலாம். அவ்வளவு உங்களை சுற்றி உங்கள் நம்பிக்கையில் உடன்பாடு உடைய ஒரு கூட்டத்தினரை நீங்கள் ஒருங்கிணைக்கலாம்.